ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இன்னொரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ராகி ரெசிபி. ராகியில் நல்லா புசு புசுன்னு சாஃப்டாக பன் தோசை. இதுக்கு என்ன ரேஷியோவில் ராகியும் உளுந்தும் போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நேற்று நைட்டே ராகியும் உளுந்தும் 2லேருந்து 3 முறை நல்லா கழுவிட்டு ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது கூட வெந்தயமும் சேர்த்திருக்கேன். இந்த டம்ளரில் நான் 1 டம்ளர் ராகி எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் 1/2 டம்ளர் உளுந்தும் சேர்த்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்தி நான் கழுவி தான் ஊற வச்சுருக்கேன். இது நல்லா ஊறினதுக்கு அப்புறமா தண்ணியிலிருந்து வடித்து எடுத்து மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி, ரொம்ப தண்ணி சேர்த்தாம கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குங்க. இதில் தேவையான அளவுக்கு இந்துப்பும் சேர்த்தி கையை வச்சு நான் நல்லா கலந்துட்டுக்க போகிறேன். இந்த கிளைமேட்டுக்கு கொஞ்சம் கையை வச்சு கலந்துட்டோம் அப்படின்னா நல்லா புளிச்சு வரும். ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சுருவோம். தானிய வகை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் புளிக்க வச்சு சாப்பிட்டோம்னா நல்ல ஜீரணமாகும். இதுக்கு நல்ல ஒரு காரமாக சாம்பார் வச்சுருவோம். இதுக்காக குக்கரில் நான் 1/2 டம்ளர் துவரம் பருப்பு எடுத்து இதில் 2லேருந்து 3 முறை நல்லா கழுவி எடுத்துட்டு துவரம் பருப்பு முங்குறதுக்கும் கொஞ்சம் மேலேயா தண்ணி சேர்த்தி ஒரு 6 பல்லு பூண்டு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் விளக்கெண்ணெய், காரத்துக்காக 3 பச்சை மிளகா, 2 தக்காளி இதெல்லாமே சேர்த்திட்டு குக்கர் வச்சு மூடிட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துடலாம். நான் சேர்த்தி இருக்கிற இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்தி சாம்பார் வச்சு பாருங்கள், எவ்வளோ வாசனையாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். கடாயில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 2 வரமிளகா கிள்ளி போட்டுக்கலாம். இதெல்லாமே கொஞ்சமாக வறுப்பட்ட உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 2 கை நிறைச்ச வெங்காயம், அதாவது ஒரு நார்மல் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ வெங்காயமும் நல்லா லைட்டாக ப்ரௌன் கலரில் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இது கூட நான் இன்னைக்கு 2 முருங்கைக்காவும் 4 உருளைக்கிழங்கும் தான் சேர்த்திருக்கேன். எப்போவுமே முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்தி செய்யும்போது சாம்பார் இன்னமும் வாசனை தூக்கலாக இருக்கும். இப்போது சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்திட்டு நல்லா கலந்துட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்தக்கூடாது, ஏன்னா சாம்பார் ரொம்ப தண்ணி போல் ஆகிடும். காய் முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தினா போதும். கடாயை மூடி வச்சுட்டு காய் வேகிறதுக்கு விட்டுடலாம். அதே சமயத்தில் குக்கரில் இருக்கிற பருப்பும் நல்லா வெந்து வந்திருக்கு. விஸ்கு வச்சு நல்லா இது போல் கடைஞ்சிட்டுட்டோம்னாவே பருப்பு நல்லா மசிஞ்சு வந்துடும். உங்களுக்கு இந்த பதம் பார்த்தாவே தெரியும். ஸோ முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு இது 2மே நல்லா வெந்து வந்திருக்கு, தண்ணியுமே நல்லா வற்றி வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே நல்லா கலந்துட்டுட்டு வேக வச்சு வச்சுருந்த பருப்பையும் இது கூட சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கலாம். நான் கடைசியாக குக்கரில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி இதில் சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு எலுமிச்சை சைஸ் புளியுமே ஊற வச்சு அந்த தண்ணியும் சேர்த்திக்கலாம். ஸோ தண்ணியோட அளவுன்னு நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ தான் சாம்பார் நல்லா கெட்டித்தன்மையாக இருக்கும். வாசனைக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் சாம்பார் பொடியும் சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு உப்பு காரம்லாம் பத்தலை அப்படின்னா சேர்த்திக்கலாம். இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டு கடைசியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி தூவி விட்டு கலந்துட்டுட்டு மூடி வச்சிடலாம். கமகமன்னு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சாம்பாரை ரெடி பண்ணிவிட்டு இப்போ ராகி பார்த்தோம்னா ராகி மாவுமே நல்லா புளிச்சு வந்திருக்கு. இது ஒரு முறை நல்லா கலந்துட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தண்ணி கலக்க வேண்டாம், இந்த பக்குவத்தை கரெக்டாக இருக்கும். தானியத்தில் நம்ம உணவு செய்யும்போது இந்த பக்குவங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ பேனில் ஒரு 1/4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு இது எல்லாமே நல்லா லைட்டாக ப்ரௌன் கலரில் வறுபட்டு வந்த உடனே 2 நார்மல் சைஸ் பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா வறுபட்ட உடனே ஒரு நார்மல் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு இதையுமே நல்லா வறுத்தது போல் எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு. இது கலந்துட்டுட்டே இருக்கணுங்கள, அப்பப்போ கலந்துட்டு இது போல் வதக்கி எடுத்துக்கோங்க. இது அப்படியே சூட்டோடவே மாவில் போடணும்.
இதுவுமே இன்னொரு ரீசன் எதுக்குன்னா மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காக. இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்து மாவோட நல்லா கலந்து விட்டுடலாம். மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால நான் 1/4 டம்ளர் விட கம்மியாக தான் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஏன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ஏன்னா வேகாது ஒழுங்கா. அதுதான். ஆப்பக்கடாய் கொஞ்சமாக சூடான உடனே 1 ட்ராப் அளவுக்கு மட்டும் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் ரெடி பண்ணி வச்சுருந்த ராகி மாவும் ஊற்றி மேலே கொஞ்சமாக அப்படி எண்ணெய் ஊற்றி விட்டுட்டு மூடி வச்சிட போகிறேன். ஒரு பக்கம் நல்லா சிம்லேயே வச்சு தான் வேக வைக்கணும். ஃப்ளேம் ஆனில் வைக்க வேண்டாம். ஃப்ளேம் ஆனில் வச்சோம்னா கருகிரும். ஸோ சிம்லே வச்சு வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு திரும்பவும் மூடி வச்சு மிதமான சூட்லேயே வேக வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா வெந்து வரும். ஏன்னா பன் தோசை பொறுத்த வரைக்கும் மாவு கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்ப்போம் இல்லையா, அதனால நல்லா வேகணும் உள்ளெல்லாம். ஸோ அது ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், பர்ஃபெக்டாக பன் தோசை ரெடி ஆயிடுச்சு. இது போல் நான் இன்னொரு பன் தோசையும் போட்டு எடுத்துக்கிறேன். ஒரு வேளைக்கு 2 பன் தோசை சாப்பிட்டாவே நல்ல ஒரு ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். இது கூட நான் இன்னைக்கு சாப்பிட போகிறது நம்ம ரெடி பண்ணின முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு சாம்பார் தான். நீங்கள் கார சட்னி, தேங்காய் சட்னி எது வேணாலும் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வீட்டில் நம்ம எல்லாருக்கும் என்ன குழம்பு செய்கிறோமோ அது கூட சேர்த்து வச்சு சாப்பிட்டுக்கலாம். நமக்குன்னு தனியாக நம்மளுக்கு செய்கிறதுக்கு டைம் இல்லை முடியல அப்படின்னா கூட இது ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, வெயிட் மேனேஜ் பண்ணுறவங்க, சுகர் இருக்குன்னு நினைக்கிறவங்க, அரிசியே சேர்த்தாம நம்ம பன் தோசை ரெடி பண்ணியிருக்கோம். பர்ஃபெக்டாக டேஸ்டியாக. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இது போல் ரெசிபீஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.